ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாலு சாரா யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போனாலு செலிப்ரேஷன் தான். தெலுங்கானா அது ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல். காலையில் வெள்ளனவே எந்திரிச்சு வாசல்லாம் தொடச்சி கோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. வாசப்படியும் அதே மாதிரி கழுவி குங்கும மஞ்சள்லாம் வச்சிட்டோம். இங்கே வீட்டுக்குள்ளே சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி ஃபோட்டோலாம் தொடச்சாச்சு. அரிசி மாவில் கோலம் போட்டு அதுக்கப்புறமா சாமிக்கும் பூ எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த போனாலு செலிப்ரேஷன் எங்கே பண்ண போகிறோன்னா அம்மா வீட்டில் தான் பண்ண போகிறோம். அம்மா வீட்டில் பண்ணுறனால நான் வெள்ளன சாமியெல்லாம் இங்கே எங்கள் வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே தான் போய் பொங்கல் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக போனாலுனாவே பொங்கல் தான். பொங்கல் செஞ்சு அது செய்ய போகிறாங்க. அதில் வச்சு தூக்கிட்டு போகிறது. ஸோ இந்த டெக்கரேஷன் நான் தான் செய்கிறேன். ஆக்சுவலாக இந்த இயர் நான் போனால் எடுக்க முடியாது, அதனால என் பாப்பா தான் எடுக்கிற ஐடியாவில் இருக்குது. இது டெக்கரேஷன் எல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமத்தில் கண்ணெல்லாம் போட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அம்மா வீட்டுக்கே போனது. அங்கே போய் ஃபுல்லாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சாயங்காலம் ஒரு 4-5-6 இருக்கும் அந்த டைம். ஆக்சுவலாக காலையிலே எடுக்குவாங்க சில பேர், ஆனால் நாங்கள் எவ்ரி இயர் 6-5:30 அப்படியே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாப்பா ரெடி ஆயிடுச்சு. அவங்க அத்தை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரெடி பண்ணி முடித்தோடனே பெரிய தம்பி தான் சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. நான் டெக்கரேஷன் பண்ண அந்த பானையில் அதில் வெள்ளை சாதம் செஞ்சு அதில் வச்சு அப்புறமா தயிரெல்லாம் ஊற்றி வேப்பிலை எல்லாம் வச்சு அப்புறமா விளக்கேற்றி தூக்கிட்டு போகிறது தான் போனாலுன்னு சொல்லுவாங்க. இது எதுனா வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த போனாலுங்கிறது பொண்ணுங்க தான் தூக்குவாங்க. எதனா வேண்டிக்கணும்னா கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, அப்புறமா உடம்பு சரியில்லை, அதிகமாக என்னென்னா அம்மா பார்த்துருந்தா கண்டிப்பாக அம்மனுக்கு ஆடி மாதத்தில் கூழ் எப்படி ஊற்றுவோம் நம்ம ஊரில், அதே மாதிரி இங்கே பொங்கல் எடுத்து தலையில் வச்சு தூக்கிட்டு போகிறது அம்மா கோயிலுக்கு. அந்த அம்மன் கோயிலுக்கு தூக்கிட்டு போவாங்க. இப்போ இந்த வருஷம் போன வருஷத்துலேருந்து எங்கள் தம்பி ஒய்ஃபு தான் தூக்கிட்டு போகிறது அவங்க வீட்டுக்கு. என்னோடதும் அம்மா வீட்டிலேருந்து தான் தூக்கிட்டு போவோம். ஏன்னா அம்மா வேண்டி இருக்கிறதுனால நான் அங்கேருந்து தான் தூக்கிட்டு போயிருக்கேன் வருஷம். அது அங்கே விடக்கூடாதுன்னு சொல்லி நான் எவ்ரி இயர் அங்கேருந்து தான் தூக்கிட்டு போகிறது. இப்போ இந்த பானையில் சோறு எல்லாம் எடுத்துக்கிட்டு காலைல மஞ்சள் தண்ணியை ஊற்றி சாமியை கும்பிட்டுட்டு தூக்கிட்டு போவோம் கோயிலுக்கு. அங்கிட்டு இருக்கிறது என் பாப்பா தான். அவள் தான் நெக்ஸ்ட்டு தூக்க போகிறது. ஸோ இப்போ கிளம்பியாச்சு நாங்கள் கோயிலுக்கு. லாஸ்ட் இயர் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ட்ரம் செட்டு எல்லாம் அடித்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த இயர் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கிறனால ட்ரம் செட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், சிம்பிளாகவே போயிடுவோன்னு சொல்லி சிம்பிளாக தான் போயிருக்கோம். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு போனால் தூக்குறது. அதுக்கப்புறமா தான் நான் வேண்டியிருக்கிற கோயிலுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி. அப்புறமா அங்கே தூக்கி இறக்கி வச்சுட்டு அப்புறமா அந்த சாப்பாடெல்லாம் அங்கே கோயிலில் வச்சுருவாங்க. பாதி அவங்க எடுத்துக்கிட்டு பாதி நம்மளுக்கு கொடுத்து விடுவாங்க. நாங்கள் இப்போ கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் பாப்பா தான் எடுக்கிற, எனக்கு பதிலாக பாப்பா தான் எடுக்க போகிறேன். ஏன்னா நான் எடுக்கக்கூடாதுங்கிறனால அவள் எடுக்கிறாள். அவளுக்கு வச்சுருந்தோம், ஆனால் அவள் சரியாக தூக்க முடியலைங்கிறனால சரின்ட்டு அப்புறமா நான் தான் சொல்லிட்டேன், அம்மா நீங்களே தூக்குங்கம்மான்னு. அப்புறமா அம்மா தான் தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருந்தாங்க. இந்த வருஷம் தான் விளக்கு அணையாமல் அம்மா தூக்கிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் பார்க்க. இதுதான் அம்மன் கோயில். அப்புறமா கிளம்பி வீட்டுக்கு பாப்பாலாம் வண்டியில் போகிறேன். வந்தோடனே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. பாப்பா ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்திருந்தோம் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா எல்லோரும் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் எல்லாம் முன்னாடியே எடுத்தாச்சு. இது அப்பா, தம்பி, நான். இது சின்ன தம்பி அவனோட எடுத்த ஃபோட்டோ. அப்புறமா பெரிய தம்பி ஒய்ஃபு, நான், பாப்பா. அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் கோயில்லையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டும் நானும் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அப்புறமா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நான், பாப்பா, ஹஸ்பண்டு. ஃப்ரெண்டு வந்திருந்தேன் என்னை பார்க்க, அவளோட ஒரு ஃபோட்டோ செல்ஃபி.
அப்புறமா ஃபேமிலி ஃபோட்டோவோட லாஸ்ட்டாக எண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட வீடியோ போனாலு செலிப்ரேஷன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.